எவர் கிரீன் பியூட்டி ஸ்ரீதேவி 80கள்ல கதாநாயகிகள்லயே வலம் வந்தவங்க. முன்னணி கதாநாயகிகள்ல முதலா இருந்தவங்க. அப்படிப்பட்ட ஹீரோயின் ஸ்ரீதேவி தமிழ்ல நிறைய நிறைய மெகா ஹிட் படங்கள்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாலிவுட் சைட் போயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தன்னுடைய ரீஎன்ட்ரிய இங்கிலீஷ் விங்கிலீஷ் அப்படிங்கிற படம் மூலமா கொடுத்தாங்க. அந்த படம் பாலிவுட்ல மட்டும் இல்லாம எல்லா மொழிகள்லயும் மொழிபெயர்ப்பாகி எல்லா இடத்துலயுமே பிளே ஆச்சு. அந்த படம் இவங்களுக்கு ஒரு நல்ல வருகையா இருந்துச்சு. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் சரி, மத்த இண்டஸ்ட்ரிக்கும் சரி. அது தொடர்ந்து இவங்க படம் நடிப்பாங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு. தமிழ்ல ஒரு சில படங்கள் அவங்க நடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா அதையும் தாண்டி ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. சிம்புதேவன் 23ஆம் புலிகேசி அப்படிங்கிற படத்தையும், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் அப்படிங்கிற ஒரு மெகா ஹிட் படங்கள், அதாவது இந்த மாதிரி படங்கள் காமெடிக்கு பேர் போன படங்கள். இந்த மாதிரி படங்களை கொடுத்த சிம்புதேவனுடைய அடுத்த படைப்பு விஜய் கூட. அந்த படத்துல ஸ்ரீதேவி நடிக்க போறதாக பேச்சுக்கள் அடிபட்டுட்டு இருக்கு. அந்த படத்துல இவங்க இளவரசியா நடிக்க போறாங்க. ஆமாங்க, இவங்க ஏற்கனவே பாலிவுட்ல 2 படங்கள் இளவரசியா நடிச்சிருக்காங்க. சந்திரமுகி அண்ட் குதா கவா அப்படிங்கிற மாதிரியான படங்கள் நடிச்சிருக்காங்க. இப்ப தமிழ்ல இந்த படத்துலயும் இவங்க ஒரு இளவரசியா நடிச்சிருந்தாங்க அப்படின்னு கண்டிப்பா இது அவங்களுக்கு 3வது படமா இருக்கும். இந்த படம் அங்கங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ணி அருந்ததி மாதிரியான ஒரு கதையை வந்து இவங்க கொடுக்க போறாங்களாம். இந்த படத்துல விஜய் நடிச்சிருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். விஜயோடைய ஆக்ஷன் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட், அதுக்கப்புறம் ரொமான்டிக் படங்கள், இதையும் தாண்டி இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்திலையும் விஜய் நடிக்க போறாரு அப்படின்றது எல்லாருக்குமே ஆச்சரியம் கலந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துட்டு இருக்கு. இருந்தாலும் விஜய் இந்த மாதிரி படங்கள்ல நடிக்கிறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் முதன்மையா இருக்கு. ஆனா இந்த நியூஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா அறிவிக்கப்படல. நமக்கு அப்படி இப்படி காத்தோட்டமா வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்ட்ராங்கா அறிவிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த படத்துல ஸ்ரீதேவி இந்த கேரக்டர்ல நடிக்கிறாங்களா இல்ல இந்த படம் இப்படிப்பட்ட படம் தானா அப்படிங்கிறது நமக்கு இன்னமும் தெளிவா தெரிய வரும்.